இறை செய்தி பகிர்வ பற்றிய ஒரு சாட்சி. ஆண்டவருக்கு நன்றி. அருமையான ஒரு செய்திய ஆவியானவர் நினைவூட்டி இருக்கிறார். அதாவது நம்ம வந்து கடவுள் மேல நமக்கு சந்தேகம் வரலாமா? அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விய கேட்டு, நமக்கு எப்போ அந்த சந்தேகம் வருது, அப்படி வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு தெளிவை ஞானத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி. நேற்று ஒரு புதிய சகோதரியை சந்திக்கும் பொழுது, நான் இந்த வார்த்தை வாழ்வோக்குவோம் புக்கு குடுத்துட்டு, இதுல உள்ள இறை வார்த்தைகள நீங்க அறிக்கையிட்டு ஜெபிங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க இவ்ளோ இருக்கே, இவ்வளவையும் டெய்லி என்னால சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இவ்வளவையும் முதல்ல ஒரு 2, 3 முறை வந்து மெதுவா, மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வாசிச்சு, தியானிச்சு பாருங்க. ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த இறை வார்த்தைகள குறிப்பா, ஒவ்வொரு பகுதிக்கும் இப்ப பாதுகாப்புக்கு, அ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள மட்டுமாவது இதயத்துல நல்லா ஆழமா பதியிற அளவுக்கு நம்பிக்கையோட ஜெபிங்க. அதுக்கப்புறம் நீங்க கூடுதலா படிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க போயிட்டாங்க. ஆனா நானும் அந்த மாரி குறிச்சு சில இதுகள குறைவா நான் இப்ப வச்சுட்டுருக்கேன். இப்ப பயத்தை நீக்கிறதுக்குன்னா ஒரு இறை வார்த்தை, உடல் சுகத்துக்காக ஒரு 2 இறை வார்த்தை அந்த மாரி படிச்சுட்டு இருக்கேன். பரிசுத்த ஆவியின் வல்லமை நிரம்ப ஒரு இறை வார்த்தை அப்படின்னு. இத நான் கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மந்த்ஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா நேற்று அவங்களுக்கு சொல்லி அவங்க அனுப்பிச்ச பிறகு திடீர்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஐயோ! நம்ம இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதையே அவங்களுக்கு சொல்லிட்டோமே! இது சரியா? தவறான்னு. இன்னைக்கு சகோதரி இசபெல்லா கேட்ட டவுட்டுக்கு பிரதர் குடுத்த விளக்கம், எனக்கு ஒரு வார்த்தை நேத்து நான் அறிக்கையிட்டேன். ஆவியானவரே! ஒருவேளை இது தவறா இருந்தா மன்னிச்சிருங்க. இது சரிதான் அப்டின்னா, எனக்கு எப்படியாவது நீங்க வெளிப்படுத்திருங்க அப்டின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு வார்த்தை சொன்னேன். இன்னைக்கு சகோதரி இசபெல்லா கேள்வி கேட்டு அதுக்கான விளக்கத்த பிரதர் குடுத்திருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி. தூய ஆவியானவருக்கு கொடான கோடி நன்றி. பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். குளோரி டு ஜீசஸ். இறை வார்த்தையை முழுமையாக நம்பி அதை ஏற்றுக்கொண்டு செய்தி இன்னைக்கு கொடுத்த அந்த செய்தியிலிருந்து சகோதரருடைய உள்ளத்தை தொட்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். குளோரி டு ஜீசஸ். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. வேற யாராவது சாட்சி? வேற யாருக்கு எதுவும் சாட்சி இல்லையா? சாட்சிகள் இல்லைன்னா நம்ம இப்போது ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லலாம். ரைட்டுங்களா? பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர் என் இப்போது பேர ஜெபிக்கலாம். குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாம